ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. மேஷராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திரன் 7ஆம் இடத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் இவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் சந்திராஷ்டமம் வருகிறது. அதனால சாயங்காலம் நீங்க ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு செதறுக்காய் போடுறதோ அல்லது பாலபிஷேகம் செய்யறதோ நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா சந்திக்காத ஒரு சில நண்பர்களை இன்று சந்திப்பது உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல லாபங்கள் உண்டு. சிறு தொழில் சிறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு உன்னதமான நாளாக அமைகிறது. இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வணங்க மிதுன ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் கடகராசி நேயர்களுக்கு பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது. சுக்கிரனும் சந்திரனும் ஆகையினால் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படலாம். வாக்குவாதங்களும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் குடும்பத்தில் இன்று வந்து போகும். மன அமைதியும் குடும்பத்தில் அமைதியும் இருக்க விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலாக அமைவார். வேலை விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் தீரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கன்னிராசி நேயர்கள் ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் இருப்பது புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை தரும். லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அனுகூலமாக இருப்பார். 6ஆம் இடத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் சனி பகவானும் கன்னிராசி அன்பர்களுக்கு தன லாபங்களை கொடுப்பார். மனைவி மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ இன்று சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கைக்கு வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரம் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று நல்ல ஒரு மன அமைதி உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில வேதனைகள் மன போராட்டங்கள் மாறும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் அன்பையும் பெறலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் பரிவர்த்தனை யோகமாக இருப்பதனால் பெரியவர்களினுடைய பாராட்டுகளும் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரக்கூடிய காலமாக இருக்கும். தங்கம் வெள்ளி வாங்குவதோ அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதோ இன்று மன அமைதியை தரும். இன்றைய நாள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே வாக்குவாதங்களும் மன போராட்டங்களும் வரலாம். எதிலையும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும். பெற்றோர்களால் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். 8ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வந்து பின்பு மறையும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருப்பார். இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களினுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் கூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வுகளை காணலாம்.
கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் இன்று மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தை காண்பிப்பார். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. இன்று உங்களினுடைய போராட்டங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதும் மற்றும் குடும்பத்திலிருந்து விலகி இருப்பவர்கள் மீண்டும் ஒன்று சேருவதும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. சிவன் ஆலயத்தில் இன்று பச்சரிசி தானம் செய்ய மனக்குறைகள் தீரும். பெரியவர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனசோர்வும் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கன்னியா லக்னம், லக்னாதிபதி புதன் 7ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னத்துக்காரகன் புதன். மீன ராசியில இருந்தாருன்னா அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு குறைவாக வாழ்க்கை துணை அமையும். அது படிப்பில் இருக்கலாம், அந்தஸ்தில் இருக்கலாம், அழகில் இருக்கலாம், சொத்து விவகாரத்தில் இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்து போய் தான் நம்ம திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய பேருக்கு அதுக்கு அக்செப்டன்ஸ் இருக்காது. எப்போவுமே லக்னக்காரகன் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் நமக்கு வரவேண்டிய கணவனோ மனைவியோ நம்மளை விட ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குறைபாடு இருக்கலாம். அதான் அர்த்தம். அதனால் நீங்கள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறது புத்திசாலித்தனம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.